வணக்கம். நாம எல்லாருமே சந்தோஷத்தை எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய தேடல் தான். ஆனா பாருங்க, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஜோசப் அடிசன் ஒருத்தர் இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிளா 3 விஷயங்கள் தான். செய்வதற்கு ஒன்று, அன்பு செலுத்த ஒன்று, நம்பிக்கை கொள்ள ஒன்று. கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. ஆமா, ஆனா இந்த நவீன உலகத்துல இது நிஜமாவே வேலை செய்யுமா, இல்ல இது வெறும் பழைய தத்துவமா? வாருங்க, இத கொஞ்சம் ஆழமா அலசலாம். கண்டிப்பா. இதுல முதல் விஷயம், அந்த வரிசை முறை தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. முதல்ல வர்றது செய்வதற்கு ஒன்று. செய்வதற்கு ஒன்றுனா வேலையா? வெறும் சம்பளத்துக்கான வேலை மட்டும் இல்ல. அதாவது உங்க நாளுக்கு ஒரு அர்த்தத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுக்கிற ஒரு செயல். ஓஹோ. உளவியல்ல இத ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு வேலையில நீங்க முழுசா மூழ்கி நேரம் போறதே தெரியாம செய்யறது. அது தோட்ட வேலையா இருக்கலாம், ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதா இருக்கலாம். சரி, அப்போ சும்மா பிஸியா இருக்கிறதுக்கு முக்கியம் இல்ல, நாம செய்யற வேலையில ஒரு ஈடுபாடு இருக்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த செயல் உங்களுக்கு ஒரு சாதனை உணர்வே கொடுக்குது. ஆனா ஒருத்தருக்கு அப்படி ஒரு வேலையும் நோக்கமும் இருக்கு, ஆனா தனியா இருந்தா அது போதுமா? இங்கதான் 2வது புள்ளி வருதுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. ஒரு நோக்கம் மட்டும் இருந்தா வாழ்க்கை ரொம்ப இயந்திரத்தனமா ஆகிடும். அதனாலதான் அடிசன் அன்பு செலுத்த ஒன்று அப்படின்னு சொல்றாரு. இது உறவுகளை பத்தினது. ஆமா, இது மனுஷங்களோட அடிப்படை தேவையான அந்த இணைப்பு பத்தினது. அது உங்க குடும்பமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஏன் ஒரு செல்ல பிராணியா கூட இருக்கலாம். இந்த அன்பு தான் நாம தனி இல்ல, ஒரு சமுதாயத்தோட அங்கம்ங்கிற உணர்வை கொடுக்குது. ஆமா, அது ஒரு உணர்ச்சி பூர்வமான எரிபொருள் மாதிரி. இதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. இந்த அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானா? உதாரணத்துக்கு ஒரு சமூக சேவை மேல இருக்கிற அன்பும் ஒரு தனிப்பட்ட உறவுல இருக்கிற அன்பும் ஒன்னா? ரொம்ப நல்ல கேள்வி. சொல்ல போனா அந்த மேற்கோள் நமக்கு ஒரு வழிகாட்டி தான். அது எல்லாத்தையும் விளக்காது. சரி. ஒரு பொதுவான குறிக்கோளுக்காக உங்களை அர்ப்பணிக்கிறது ஒரு விதமான நிறைவை கொடுக்கும். ஆனா ஒரு தனிப்பட்ட உறவுல கிடைக்கிற அந்த நெருக்கம், அந்த ஆதரவு வேற. ஒருவேளை ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு பலவிதமான அன்புகள் தேவைப்படலாம். ஓகே, இதுதான் நம்மள 3வது விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா. சரி, செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கு, அன்பு செலுத்த ஆட்கள் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு நம்பிக்கை கொள்ள ஒன்று? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏன்னா வாழ்க்கை எப்போதுமே நல்லபடியா போகாது இல்லையா? உண்மைதான். கஷ்டமான நேரங்கள் வரும், தோல்விகள் வரும். அப்போ நம்மள முன்னோக்கி தள்ளிட்டு போறதுக்கு ஒரு சக்தி வேணும். அதுதான் நம்பிக்கை. அப்படியா? அது ஒரு நல்ல எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையா இருக்கலாம், ஏன் உங்க மேலயும் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையா கூட இருக்கலாம். இப்போ இருக்கிற கஷ்டம் நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு பிடிப்பு அது கொடுக்குது. ஓ, அப்போ இந்த 3 ஒன்னோட ஒன்னு ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. நிச்சயமா. ஒரு நல்ல வேலையை செய்யும் போது அது நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வருங்கிற நம்பிக்கையை கொடுக்கலாம். நம்ம நேசிக்கிறவங்க கஷ்ட காலத்துல நமக்கு நம்பிக்கையா இருக்கலாம். கரெக்ட். இது ஒரு முக்காலி மாதிரி. ஒரு கால் இல்லனாலும் சமநிலை போயிடும். ஆமா, செய்வதற்கு ஒன்று நிகழ்காலத்துக்கு அர்த்தம் கொடுக்குது, அன்பு செலுத்த ஒன்று நமக்கு ஒரு இணைப்பை கொடுக்குது, நம்பிக்கை கொள்ள ஒன்று எதிர்காலத்துக்கான காரணத்தை கொடுக்குது. சரியா சொன்னீங்க. இது காலம் கடந்து நிக்கிற ஒரு கருத்து. ஆமா, ஏன்னா இது நம்மளோட அடிப்படை தேவைகளான நோக்கம், இணைப்பு, அப்புறம் ஒரு நேர்மறையான பார்வை. இந்த 3ஐயும் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அடிசன் சொல்லியிருக்கார். ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் மாதிரி இருக்கு. ஆமா, உங்க வாழ்க்கையில இந்த 3 இருக்கான்னு உங்களையே நீங்க கேட்டுக்கலாம். சரி, இந்த ஆழமான அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த முக்காலியோட 3 கால்களும் சமமா இருக்க வேண்டியது அவசியமா? நல்ல கேள்வி. ஒருவேளை உங்க வாழ்க்கையில அந்த செய்வதற்கான நோக்கம் ரொம்ப வலுவா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு விஷயமே அன்பு செலுத்த ஒருத்தர் இல்லாத குறையோ இல்ல எதிர்காலத்தை பத்தின ஒரு சின்ன சந்தேகத்தையோ ஈடு செஞ்சிட முடியுமா? இல்ல சந்தோஷங்கிற அந்த முக்காலி நிலையா நிக்கிறதுக்கு 3மே சம அளவில் அவசியமா? இது நீங்க யோசிச்சு பாருங்க.